அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போகிறோம். பட் அன்றைக்கி நாங்கள் திருச்சி போயிருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் இந்த vlog இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் கன்ஃபார்மாக வெளில போகவே முடியாது. அண்ட் நம்மளோட பிளான் இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான் அந்த பிளானே. அண்ட் இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு வீட்டிலே இருக்கலான்னு பாருங்கள், வெளியில் போகாதீங்க. அண்ட் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருங்க. அண்ணியா நாங்களுமே ஹைட்ரேட்டடாக இருக்கிறக்காண்டி இளநீ வாங்கி குடித்தோம். அண்ட் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே டைம் வந்து 11. அண்ட் நாங்கள் திருச்சி ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் வேலே வந்து லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ வந்து இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். அண்ட் நாங்களும் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த விலாகோட டே தான் நான் வாட் ஐ ஈட் இன் அ டேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபுட் வர வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட் வந்துருச்சு. இது என் அக்காவோடது. அவள் வந்து வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா. அண்ட் இது வந்து பன்னீர் பிரியாணி. அண்ட் என்னோடது வந்து சாதா வெஜ் பிரியாணி. ஆனால் இங்கே டேஸ்ட்லாம் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் அம்மாவும் அக்காவும் லாஸ்ட்டில் வந்து ஒரு வெனிலா ஐஸ்கிரீமும் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டாங்க. அண்ட் நான் வரும்போது வந்து அங்கேருந்து ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பார்சல் வாங்கினேன். அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக டிமார்ட் வந்துவிட்டோம். திருச்சி ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் இருக்க டிமார்ட். அண்ட் இங்கே எனக்கு பிடிச்சது இது மாதிரி ஃப்ளைட்லாம் ஸ்பாட் பண்ணலாம், அதுக்காண்டியே வந்து இங்கே வரலாம். சின்ன வயசில் இந்த கிண்டர் ஜாய்க்கெலாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் வாங்கி சாப்பிட்ணுன்னு. ஆனால் அப்போயுமே அதோட ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. அந்த ரேட்டுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் இப்போவுமே அதை வாங்கவே மாட்டேன். அண்ட் இந்த டைரிலாம் வந்து எப்போ வந்தாலும் சும்மா திறந்து பார்ப்போம், ஆனால் வாங்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த கிளாஸஸும் அங்கே வந்து மிரரும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ போட்டு போட்டு பார்ப்போம், ஆனால் வாங்கவே மாட்டோம். நான் எப்போ டிமார்ட் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் ஆச்சும் எடுத்துருவேன்னு சொல்லுவேன் இல்லையா. ஆனால் இந்த வாட்டி ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கே. நான் ஒரு ட்ரெஸ் கூட எனக்கு எடுக்கவே இல்லை. சும்மா ஆனால் பார்த்தேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து கேட்டுட்ருந்தேன், இதை வாங்கிக்கவான்னு. ஆனால் எதுவுமே நான் வாங்கலை. அண்ட் இங்கே வந்து நான் டபுள் டைனுக்கு ஒரு கேண்டில் வாங்கியிருந்தேன். அந்த கிளாஸ் ஜாரில் இருக்கும் இல்லையா, அந்த கேண்டில் வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த கிளாஸ் வேஸ்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. ஜஸ்ட் 99 தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என் அக்கா வந்து அவளுக்கு கப் வேணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா. ஆனால் அங்கே இருந்த மாடலில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகி எதுவுமே வாங்காமல் வந்து வந்துவிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் எங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக்னால் இப்போலாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. ஸோ லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டேன். அண்ட் இது வந்து இன்னொரு ஷாப். இது வந்து ஹோல்சேல் ஷாப். இங்கே வந்து எனக்கு மெஹந்தி வாங்கணும்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மெஹந்தி மட்டும் வாங்கிக்கிட்டேன். இங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு வழியாக தேவையான எல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங்குள்ளே போனால் தான் சீக்கிரம் போக முடியும்னு. அண்ட் நம்ம லன்ச் சாப்பிட்டோம் இல்லையா, அங்கேயே தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே சரியான ரஷ்னால நிறைய ஸ்நாக்ஸ் தீர்ந்துருச்சு. அண்ட் நான் ஸ்நாக்ஸ்னாலே மோமோஸ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அது அங்கே இல்லை. அண்ட் என் அக்கா வந்து தஹி பூரியும் அப்புறம் வந்து தயிர் வடையும் வாங்கி சாப்பிட்டா. அதில் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தனால பிடிக்கலை. அன்றைக்கி எனக்கு உடம்பும் சரியில்லை. ஸோ நான் எதுவுமே வாங்கி சாப்பிடவே இல்லை, எனக்கு தோணவும் இல்லை. அண்ட் அம்மா கொஞ்சம் டீ மட்டும் வாங்கி குடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நான் ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி சாய் 45 அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கொஞ்சம் மெனு கூட இங்கே இல்லை. ஸோ இருந்ததை மட்டுமே வாங்கிட்டு போனோம். அண்ட் இங்கே ஆம்பியன்ஸுமே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். நான் வரும்போது வந்து டைம் கொஞ்சம் மார்னிங் டைம்னால் வந்து கிடச்சிரும், ஸ்நாக்ஸ் நிறைய கிடைக்கும். பட் இது வந்து நைட் டைம்னால் எதுவுமே கிடைக்கல. அண்ட் இந்த 2 மாடையும் பாருங்கள், அழகாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க 2 பேரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்களே டின்னர் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். பரோட்டா வாங்கியிருந்தோம். அண்ட் ஒரு 8:30 போல் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடும். ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றலான்னு சொல்லி அப்புறம் ப்ரௌனி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அண்ட் தென் இது வந்து பன்னீர் மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. அண்ட் அது சாப்பிட்டுட்டு இதோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. இது நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி. இது வந்து பீட்ஸா டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு
நைட் வந்து 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அண்ட் கோல்ட் காஃபி வாங்கியிருந்தேன், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் தான் குடித்தேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.